என்ன தெரிஞ்சிட்டோம்? செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். இந்த கவிதையை தயவு செய்து கவிதையா இல்ல, மிகப்பெரிய தத்துவ விளக்கம். அப்ப சிறு தெய்வம், சிலை மந்திரம், பொருள் வெற்றிக்குன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு அடுத்த வார்த்தை என்ன? சாமி எந்த இடத்துலையும் பாருங்க, சொல்லாத மட்டும் நம்பாத வார்த்தையை சொல்லுவேன். என்னதுக்கு? சொல்லி கொடுத்த சொல்லும், கட்டி கொடுத்த கட்டிச்சோறும் எத்தனை நாளைக்கு பயன்படும்? எவ்வளவு பெரிய வார்த்தை சாமி சொன்ன அதே வார்த்தையை கிராமத்தில் சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லி கொடுத்த சொல்லும், கட்டி கொடுத்த கட்டிச்சோறும் எத்தனை நாளைக்கு பயனாகும்? நினைச்சு பாருங்க. அப்பதான் இருக்குது யாரு நீ? அறிவு ஆட்சி தரம். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். கண்ணில் இருக்கிற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. கையில தூசி இல்லாத போது எப்போ நீ நல்லா சிந்திச்சு, அப்புறம் நல்லா பார்த்து செயலை அனுபவிச்சு, எந்த செயல் எப்ப செய்யணும் பார்த்து அடுத்த திருத்திக்கிட்டு உயர்றதாங்க வாழ்க்கை. எல்லாருக்கும் அப்படியே தங்கத்தட்டுல வச்சு வாழ்க்கைய 1000 கொடுக்கல. எல்லாருக்கும் கத்த கொடுத்துருக்கிறான், எல்லாருக்கும் நடத்த கொடுத்துருக்கிறான், எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்துருக்கிறான். அதெல்லாம் எப்படி வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை தாண்டக்கூடிய, அதுல இருந்து மீளக்கூடிய, அது வெளிவிடக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளணும். அதான் சுய ஆராய்ச்சி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். சும்மா எடுத்தோடனே யாருக்கு எந்த யாருக்கும் மனுஷனா அவையார் சொல்ற மாதிரி அரிது அரிது மாட புறத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? எளிது மனித உருவம் பெறுவது எளிது. எளிது மனித உருவம் பெறுவது எளிது. அரிது மனுஷனா வாழ்றது அரிது. சொல்ல இல்லையா? என்ன சொல்றாங்க? அருமையான விளக்கம் வரும். உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் எவ்வளவு விளக்கம் பாருங்க. எப்பா உன்னை தெரிஞ்சுக்கணுமா? எல்லாத்தையும் படிச்சு இறைவனை தெரிஞ்சுக்கணுமா? ஈஸியா இருக்குப்பா. குறுக்கு வழின்னா தவறான வழி, எளிமையான வழி. குறுக்கு வழின்னு தவறு, எளிமையான வழி எடுத்துக்கணும், தப்பான வழி எடுத்துக்க கூடாது. தப்பா சொல்லிவிட்டான். ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன பண்ணணும்? தன்னை அறிந்து அந்நிலையில் தனித்து வாழும் தனி கருணை உருவான குருநடைந்தார். என்ன பண்ணும்? தன்னை அறிஞ்சிருக்கணும். பெரியா அந்த நிலையில் அவர் தனித்து வாழ காட்டில் வாழ்றதில்லை. விருப்பு வெறுப்பு இல்லாமல், உயர்தாழ்வு இல்லாமல், வேண்டுதல் கண்டை இல்லாமல், இன்பம் இல்லாமல் இருக்கிற குருவை பிடிக்கணும். புரியுதுங்களா? தன்னை அறிந்து அந்நிலையில் தனித்து வாழும் தனி கருணை உருவான குரு. நிறைய உணர்ந்திருப்பாங்க, ஆனா கருணை இருக்காது. கருணை இல்லா அரசு கடிது ஒழுகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் வள்ளலார். கருணை இல்லா அரசு கடிது ஒழிக. கருணை இல்லைன்னா மனுஷனே இல்ல. ஆசை, கோபம், பொறாமை கொண்டவன் பேச திறந்த மிருகம். ஆசை, கோபம், பொறாமை இருந்தா பேச திறந்த மிருகம். அன்பு, கருணை, உண்மையில மனித ஒரு தெய்வம். சும்மா கத்தை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம். பாவித்தல் ஒன்றே போதும் பரமல் அடைவதற்கு நான் பாரதியார். அது என்ன சொல்றாரு நினைச்சு பாருங்க. அவர் அப்படியே ஏத்துக்க சொல்றாரா? அவர்தான் சொல்றாரு, நெஞ்சு உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொலி வீரரடினார். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடி வாய்ச்சொல்லி வீரடி. இவர்கிட்ட என்ன பண்ணோம்? உன்னுடைய விழிப்பு வேணுமடி. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஒருவர் நல்லா பாருங்க, அயரா விழிப்புணரும் பாரு. எது? இந்த இதுதான் சொல்ல நம்பாத விழிப்பாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நன்றி உணர்வு. நன்றி உணர்வு நலம் நாடி செயலாற்று நற்பண்பு. எப்படி நலம் நாடி செய்ய முடியும்? சிந்திக்கணும் இல்ல? சொன்ன தப்பா போயிருது இல்லையா? அப்புறமே அடிச்சுக்கிறோம். அவன் பேச கேட்டியா? உலகம் 1000 பேசட்டும், உனக்கு நீதான் நீதிபதி. உலகம் 1000 பேசட்டும், உனக்கு நீதான் நீதிபதி. உன் மனதை பார்த்து நல்லபடி உன் மனசையும் நீ சரியா வச்சுக்கோங்க. யாரை போய் சரி பண்ண போற?
உன் மனதையும் உடலையும் உயிரையும் ஒழுங்கா வச்சுக்க முடியாத நீ யாருக்கு போய் பெரிய சேவை பண்ண போறோம்? வெற்றி பெற பண்படுதல் பயன்படுதல் தான். வேதாத்திரியா கற்று கற்பிக்கிற இடம் அல்ல. கற்று கற்பிக்கிறது அது வேற. எத்தனையோ துறை இருக்குது, அதுக்கு வேண்டாம். நீங்க பணத்துக்கு போடலாம், லட்சக்கணக்கு கூட சாமான் 2 பேரும் வாங்குறாங்க. ஆனா வேதாத்திரியா அப்படி அல்ல. கற்று கற்பிக்கிறது அல்ல, கற்று கடைபிடித்து கற்பிப்பது. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னையோ கடவுளை அறிய என்ற ஒரு குறுக்கோழி உண்டு. என்ன பண்ணு? தன்னை இறந்த அடையில் வாழி தனித்து குரு அடைந்தால் என்ன பண்ணுவாரு? அன்னை வயிற்றில் இந்த உடலாய் இது உயிராய் வந்த ஆதி கருவை பாருங்க. அன்னை வயிற்றுக்குள்ள உருவான அன்னைக்கு எவ்வளவு பிடிச்சிருந்திருப்போம்? ஒரு குண்டூசியில 10,000 ஒண்ணுங்கிறாங்க மருத்துவத்துறை. குண்டூசி தலையில 10,000 பேர்கள் இருக்கலாம் அடுக்கலாம்னா அதான் அன்னை வயிற்றில் ஆதி கருவை. அதான் ஆதி கருவை. எங்க வைக்க சொல்றாரு? உடம்புற ஓடிட்டு இருக்கு துகள், அது உயிர் துகள் இருக்குது. அதை புருவ நிறுத்த அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்து ஆதி கருவை புருவத்தில் நிறுத்த அவள் நிலைத்திருக்க உன் பேதமற்ற நிலையே கடவுளாகும். எங்க போய் தேடுற? நினைச்சு பாருங்க. ஊனுக்குள் நீ நின்று உலாவனதை காணாமல் நான் நல்லா எல்லாரும் சொல்லி கேட்டேன், அங்க விட அங்க விடுனாங்க. ஆனா கடைசியில் நீ உள்ள இருக்கிறப்பா, ஊனுக்குள் நீ நின்று உலாவனதை காணாமல் நான் நலமடைந்தேன். நலமில்லாதான் போவோம். கோவில் முழுதும் கண்டேன், கோவில் பூரா சுத்தி பார்த்தம்பா, கோபுர வாசலையும் பார்த்தம்பா, தேரோடு வீதியும் போனம்பா, தெப்ப குளத்தையும் பார்த்தம்பா, குளிச்சம்பா. ஆனால் என் தேவாதி தேவனை தேடி உள்ளே கண்டு கொண்டேன். அதான் கடவுள். இந்த வார்த்தையே புரியாம இருக்கிறோமே, என்ன விளங்கி இருக்கிறோம்? கடவுள்ங்கிற வார்த்தையை அர்த்தத்தினுடைய விளக்கத்துக்கு அப்புறம் தான் புரியுது. அப்ப இதை என்ன பண்ணோம்? கம்பம் பஞ்சா பண்ண நாட்டாமத்தில் போனோம். கடவுள் மனிதங்கிற வார்த்தை சொல்லுவாரு பாருங்க. மனிதனை யாரு? மனம் இதமாக இருப்பவன் மனிதன். அப்ப மனம் எப்பொள்ள இதமா இருக்க மனுஷனா இருக்கிறோம். அதுக்கு தவம் பண்ண முடியாது, தற்சோரம் பண்ண முடியாது. அதான் வழி. எளிது எளிது மனித உருவம் பெறுவது எளிது, எளிது எளிது மனித உருவம் பெறுவது எளிது, அறிதறிது மனுஷனா வாழ்றது அறிவு. உறுதியா சொல்லு, தைரியமா சொல்லு. நீ மனித உருவம் பெற்றிருக்கலாம். இத்தனை கோடி மக்கள் எத்தனை பேர் மனுஷன் லிஸ்ட் எடுக்க பார்க்கலாம், பட்டியல் போடுங்க. குடும்பத்துல, ஊர்ல, உலகத்துல எழுதுங்க. மனுஷன் எவ்வளவு பேருக்கு எழுத பார்க்கலாம். நல்ல மனிதர்கள் யாரு? அதுல 10, 20, 50, 100 பேர் கூட வரலாம். இத்தனை கோடி பேர்ல 100 பேர் வர்றாங்க. பெத்த பையன் கேட்கிறான், அப்ப நீ ஒரு மனுஷனாங்கிறான். நினைச்சு பாருங்க. அப்ப சொல்றான், நீ ஒரு மனுஷனா? என் வயதுல பிறந்துட்டேங்கிறான். ஏன்? பாட தெரியல, யாரு பேச்சா கேட்டு ஓடுறான். இன்னொரு அற்புதமா பாருங்க. இப்ப அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்து ஆதிக்கரை என்ன பண்ணும்? அதான் கடவுள். டிவைன், டைவ் இன், டிவைன் அல்ல, டைவ் இன். புருவத்திடை பூவிலால் தொட்டு உயிர் உணர்த்தி. எதுக்கு? புன் செயல்கள் பதிவளித்து ஆன்ம தூய்மையாகணும். என்னோட ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்ம தூய்மை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. மனதிற்கு அழுக்கு போகாம உனக்கு நல்லா தெரியாது. தண்ணி நல்ல தண்ணி தான், அழுக்கு இருக்குது. தண்ணி அழுக்கு எடுத்து பாரு. தண்ணி நல்ல தண்ணி தான், அலையுது. எந்த பொருள் தெரியும் உனக்கு? அலைய நிறுத்து. ஆனா அலையுது, தப்பு தப்பா தெரியும். நீ ஓடிட்டே படிச்சாலும் தப்பு தப்பா 2 தெரியும். நின்று அங்கதான் சொல்றாரு. அந்த இடத்துல நிக்குமே சொல்றாரு, அன்னை வயிற்றில் உடலாய் அந்த ஆதிக்கருவை புருவத்தை நிறுத்த அவடத்துல நிலைத்து நிக்கணும். நான் வாங்கின 10 வருஷமா செஞ்சிருக்கேன், அப்ப செஞ்சதெல்லாம் அங்க நிலைச்சு நிக்கணும். உன்னையும் மறவாமல் நினையாமல் இருப்பதான் தவம். தவம் ஏதோ இல்ல, நம்மையும் மறவாமல் நினையாமல் தான் தானா இருப்பது தவம். தான் தானா இருக்கணும். ஒன்றி இருப்பதே யோகம். ஒன்றி இருப்பதே யோகம் தான். ஒன்றி நின்று வாதி பாருங்க. ஒன்றி நின்று அறிவை பழக்கணும்.
சரியா சொன்னா பார்த்தா அது நான் தெரியுங்க, என்ன தெரியும், இந்த தங்கவேலு சுப்புலஜி பூரி சுட்ட மாதிரி இருக்கும், எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அது தெரியலமா அப்படி சொல்லக்கூடாது. செஞ்சு பாரு. 1000 தடவை சிந்திப்பதை விட ஒரு செயல் செய்து வெற்றி கொடுக்கும். அதான் வேதாத்திரியம். எல்லாம் ஒன்று நீ செய்தி பார். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கே இருக்குதுங்கிறார். எனக்கு தேவை தவறு எண்ணம் தவறளித்து பிறர் தம் பரமனை பின் வேண்டுவதாங்கிறார். அப்ப என்ன பண்றோம்? அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்து ஆதி கருவை ஒரு நிலைத்திருக்க வேதமற்றலையே எல்லாம் வரும். வேற என்ன வேணும்? அதான தேடுறோம். சாமிகளை சின்ம தெரியும், ஆன்மா இறைவனை தேடணும் எல்லாரும் சொல்றாங்க. எத்தனை சோழ அடைந்தார்களா? வேண்டாம், இருக்கும் போதே முடியும். துரியாயுத பரவசம் ஆனந்தம். இது பரத்தோடு வசமாவது பரமானு, பரத்தோடு வசமாக ஆகணில ஆன்மா அந்தத்தோடு ஆனந்தம், ஆண் அந்த ஏகந்தம், ஏகாந்தம் அல்ல ஏகாந்தத்தோட துரியாதவம் யாரு கொடுத்தா? அறுத்தந்தை கொடுத்திருக்கிறார். செய்யணும் செய்யணும் நித்த நித்தம் உடல் உயிர் இயங்கு மட்டும் உலக பழகி கொள்ளணும். உலகங்கள் அளவு கிட்டோம், கரை நீங்க அறிவை புறா நிற்கும், கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இதோட என்ன வேணும்? ஆனா பயிற்சி பயிற்சி பயிற்சி. அப்ப என்ன பார்த்தோம்? எல்லா மகானும் சொன்னதாம்பா வேதாத்திரமேகத்து இதுல தெளிவா இருக்காங்க. அறுத்தந்தை நமக்கு வழிகாட்டல் மட்டும் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், வாழ்ந்து காட்டியவர். வழிகாட்டல் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர். சும்மா இல்ல உனக்கு, அதான் விளக்கினேன் விளங்கிய பாரு. எப்போ உனக்கு விளக்கு கிடைக்கும்? சிந்திதானே கிடைக்கும். விளக்கினேன் விளங்கியங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். ஒவ்வொரு பேராசிரியரும் ஒவ்வொரு அருள்நதியும் பேராசிரியர்களும் இந்த வரியை முதல்ல எடுத்துக்கணும். விளக்கினேன் விளங்கியே. விளங்கிட்டீங்களா? இதோட வயசபி அவர் கருத்தை போட்டிருந்தார். அது எல்லா பேராசிரியர்களும் பொருந்தும். தெரியும், அத்வைதனை புரிஞ்சிக்காமல்லாம் இறைத்தத்தை புரிஞ்சுக்காமல்லாம் பேசக்கூடாது, தவறு தவற சொல்லக்கூடாது. நம்மதான் ஞானம் பெற்ற உடனே கோயிலுக்கு ஒரு தப்பு சாமி சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியில் சொல்லவே இல்லை எங்கேயுமே. சரியை கிரியை யோகம் ஞானம் மகன்லாம் சொல்லியிருக்காங்க. அது அடுத்தது சொல்றாரு, 7 வயது வரைக்கும் உருவ வழிபாடு நன்று. அவங்க என்ன, அவங்க தியானம் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி முடியும்? எலிமெண்டரி ஸ்கூல் போகாம நீ எந்த ஹை ஸ்கூல் போயிருவீங்க? தவிர்த்து எந்த தவற சொல்ல, தவற பேசக்கூடாது. நம்ம ஒருத்தர் ஞானம் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. மருதி எந்த இடத்திலும் பக்தி மார்க்கத்தை, பக்தி மார்க்கம் தவறு வரக்கூடாதுன்னு சொல்லுவார். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். நீ இந்த வரி பாருங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். நீ கடவுளாய் கருத்தே காணும் காட்சியை காண்பாயமா தானே சொல்லிக் கொடுக்கிறோம். தானே சொல்றார் மகிழ்ச்சி. 7 வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு உருவ வழிபாடு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு வழி இல்லை. 14 வயதிற்கு மந்திர வழிபாடு சொல்லிக் கொடுக்கணும். 14 வயதுக்கு வரை மன வழிபாடு வரணும். அப்ப எது உயர்வத்தோடு சொல்ல முடியும்? சரியிலே ஈசன் சடையுடைவாய் நின்றவர் பக்தர் பாரார் ஒருத்தர். சரியா பூஜை பணத்தில் எப்படி இருந்தா சடையுடைவாய் நின்றான். சரியிலே ஈசன் சடையுடைவாய் நின்றான். கிரியில, கிரியில மந்திர வழிபாடு, கிரியோகம் அந்தரத்திலே கிட்டி அருகில் இருந்தான். சடையுடைவான் என்ன பண்ணா மந்திரம் சொல்லும் போது கிட்டி அருகில் இருந்தான். ஊனமில்லா யோகம் உள்ளொழியா நின்றானே. எவ்வளவு விளக்குங்க இந்த அர்த்தத்தினுடைய பயிற்சி முறைகள். ஊனமில்லா யோகம், சும்மா அங்க ஊனம் இருக்கக்கூடாது, தெளிவு இருக்கணும். தெய்வத்தின் தெய்வ மகிழ்ச்சியில இறை தத்துவம் தெளிவா தெரியணும். பிரமஞானத்துல உணர்வு பாடல் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இறைவெளியே கண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அதன் திணிவு மடிப்பு விட சுழலும் நுண்மின்னா. நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. மறைபொருளா காந்தம் தன் மாத்திரைகள் 5 வகை. மலைக்காது விண்கூட்டம் மாபூதம் 5 முறையாய காந்த அலை மனமாம் உடல் உயிர்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபுரமா ஞானமே. பிரமையா என்ன? அந்த மெய்ப்பொருளை எப்படி துணையமா வந்தது? ஏகன் அநேகன்.
ஏகன் அநேகன். அதான சொன்னாங்க, சரியில் ஈசையில் தடையுடையார் என்ற உருவமா நின்னா, கிரியில மந்திரமா நின்னா, உணவுல உள்ள இருந்தா இல்லையா? இதானே எல்லாம் சொல்லியிருக்காங்க. யாரும் சொல்ல. அது புரியாம பண்ணி என்ன பண்றோம்? யாரோ எழுதி வச்சத, யாரோ சொல்லி வச்சத சொல்லிட்டு இருக்கிறோம். தவறு அது. எனக்கு பொருந்தாது. நீயே சிந்திச்சு பார்ப்பா, செஞ்சு பார்ப்பா, ஒத்து வந்தா செயல் மாத்து. நான் ஒரு இடத்துல செய்யற செயல் எனக்கு வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அதே செயல் செய்ய முடியாது. அதாவது ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் போகும்போது சொன்னா, நீ வெங்காயம் மூட்டை மூட்டையை கொண்டு போனேன்னா உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பண்ண, போகும்போது அதே மாதிரி கப்பல்ல ஒரு லோடு வெங்காயத்தை கொண்டு போனான். அங்க போன உடனே அந்த ஊர்ல அவனுக்கு அவ்வளவு வேற இருப்பு, அந்த அவ்வளவு என்ன காசு கேட்டாலும் தங்கத்தை கொடுத்து வெங்காயம் வாங்க இருக்கிறாங்க. உடனே நல்லா அவனுக்கு பாக்கி பொண்ணு போல அந்த வெங்காயத்துக்குலாம் நிறைய பொண்ணு பொருளோட வந்தான். டேப்பா என்னடா பண்ண, ஒன்னும் இல்லை என்கிட்ட சொன்னா, அந்த நாட்டுக்கு வெங்காயம் கொண்டு போனேன்னா அவ்வளவு விலைக்கு விற்குது. இப்ப நம்ம நாட்டு பொருள் சில நாட்டுக்கு போச்சுன்னா எச்சு விற்குதா இல்லைங்களா? நம்ம ஊர் பட்டு போட மலேசியா பொருளை போனா 4 பங்கு விலை அதிகம், தெரியுங்களா? இங்க இருக்கிற சில்வர் பாத்திரம் கொண்டு போனீங்க, அங்கே பீஞ்சா தான் இருக்கும். அங்க பீஞ்சா வேண்டியதான் இங்க விளக்கு விலை அதிகம். அங்க பாருங்க எல்லாமே பீங்கா தட்டு பீங்கா கப்பு தான் இருக்கும். ஆனா இங்க நல்ல சில்வரா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அலமாரில போய் பாத்தீங்கன்னா பீங்கா பூரா அவங்க அடுக்கி வச்சிருப்போம். அது கப் சாசர் அல்லது ரோட்டரை அல்லது தட்டு எல்லாம் பீங்காவெல்லாம் பீரோவில் அடுக்கி வச்சிருப்போம் ஷோகேஸ்ல. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, சில்வர் ஷோகேஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. எங்க ஊருக்கு இது மாதிரி ஊருக்கு மாறுதா இல்லையா? மாறுதான் செய்யும். உடனே அடுத்த ஆள் என்ன பண்ணா, அவன் 2-3 லோடு வெங்காயத்தை கொடுத்துட்டு அந்த ஊருக்கு போனா ஒரு வயல வெங்காயம், ஏன்னா அவன் கொண்டு போன வெங்காயத்துல அவனே விலை வச்சுக்கிட்டான். இவன் கொண்டு போன வெங்காயத்தை வாங்கி இவன் சாப்பிட்டு என்ன பண்ண, நல்லா விலைய வச்சுக்கிட்டான். இப்போ நம்ம ஊர்ல இங்க சாமி சொன்ன விளக்கம் தான். நம்ம ஊர்ல காரத்துக்கு மிளகு தான் நம்ம பயன்படுத்துற வரலாறை சித்திர காலத்திலிருந்து மிளகு ஒரு மருந்து. வரலாறு முழுவதும் நாம் பயன்படுத்திய காரம் மிளகத்தான் பயன்படுத்தணும். மிளகு காரம், சரிங்களா? என்னாச்சு, விலை அதிகமா கிடைக்கல அவ்வளவு. சில எங்கேயோ வெளிநாடு போன என்ன பண்ணான்னா காரமான ஒரு காயை கொண்டாந்தான். காரமா இது பாரு காக்கும், காய வச்சு பாரு, அச்சு வச்சுட்டு அவனால ஒன்றும் விலை கூட பரவாயில்ல இருக்குது. மிளகு 4 போட்டு மெல்லலாம், மிளகாய் கூட மெல்ல முடியாது. உடனே பார்த்தா அற்புதம் ஐயா, என்ன பேர் வைக்கிறது? இந்த பேரே பாருங்க, இது மிளகு, அது மிளகு காய். அதுக்கு என்ன பேர் வேலையில் என்னமா சொல்றாங்க, அதை சொல்ல சில்லியில சொல்றாங்க இல்லைங்களா? அது அந்த நாட்டில் பேர் இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. இந்த நாட்டில் என்ன பேரு? மிளகு காய். நம்ம தமிழ வச்ச காய் பேரு மிளகு, காரமா இருக்குது, அது மிளகு காய், மிளகாய் மகன் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அது மாதிரி வெங்காயம் அவன் கொண்டு போகும்போது கிடைச்ச வரவேற்பு இவனுக்கு இப்படி இருக்காது. அதனால சொல்லணும், தயவு செய்து நீ உன்னுடைய அறிவுக்கு மனசுல எங்க இருக்கிற அறிவால் உடலால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க, பொருளாதார வசதியில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க, சமுதாய அமைப்பு எப்படி தெரிஞ்சுக்க. இதை கொண்டு நீ நல்லா வாழ முயற்சி பண்ண. முதல்ல அந்த வரி பாருங்க, அருமையான விளக்கம் வரும், ஞானாதி விளக்கு அதில் வரும். உடலால அறிவால எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அவன் அறிவுக்கு அந்த வேலை செய்ய முடியும், இவருக்கு இந்த வேலை செய்யலாம், எல்லாம் ஒரே மாதிரி செய்ய முடியாது. அது அவன் அதுல சிறப்பா இருப்பான், சிறப்பா இருப்பான். எல்லாருக்கும் எல்லாமே இருக்காது. அது புரிஞ்சு அதுக்கு மாதிரி அதை வெளிப்படுத்தணும், அதை ஊக்கப்படுத்தணும். எல்லாம் ஒரே வேலைக்கு போறது, தெருக்கூட்டம் கூட சில சிறப்பாக கூட்டுவாங்க. அது தயவு செய்து, இது உலகத்தில் எங்கேயுமே இந்த அகத்தாய்வே இல்லை. என்ன பண்ணாங்க, இது மாதிரி பாருப்பா, அவனுடைய உடல், அவனுடைய மனம், அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, நீ உடலால அறிவால சமுதாய அமைப்பால உடல் வலுவால எப்படி இருக்குன்னு முதல்ல கணி, பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கணிச்சுக்க. இதை கொண்டு நிறைய பேர் ஒருத்தர் அதமான அதை வாங்கிடுவான், இதோட இதை வாங்கிடுவான். அதாவது உன்னுக்கு நீ குறிக்கோள் அமைச்சுக்க. ஒருத்தன் வட்டிக்கு துட்டு வாங்கி தன்னுடைய மனைவிக்கு அட்டிக்க பண்ணி போட்டானா பாருங்க. வட்டிக்கு துட்டுனா பணம், வட்டிக்கு வாங்குறான், 1 ரூபா வட்டி 2 ரூபா வட்டி வாங்குறான்னு வச்சுக்கேன். இந்த வட்டிக்கு துட்டு வாங்கி மனைவிக்கு அட்டிக்க பண்ணி போன ஆசையில
கொஞ்ச நாள் ஆன உடனே அட்டிகை வித்து வட்டி தான் கட்டினான். போச்சா? நிறைய பேர் தான் வீம்புக்கு வீட்டை வாங்கி கண்ணை வாங்கி கட்டிவிட்டு அந்த வீட்டை யாருக்காவது வாடகை விட்டுட்டு இவன் சின்ன வீட்டை இருப்பான். இது தேவையா? உனக்கு குறிக்கோள் அமைச்சுக்க. இது முடியுமா? ஆசீர்வாதம் வருதா இல்லைங்களா? இது தேவைதானா? தேவைதான் வருது. இது எப்போ நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குதா? இப்ப இல்லை, தள்ளி போடு. இல்லாமல் வாழ முடியுமா? எவ்வளவு ஆயிரக்கணக்காக வாழ்றாங்களே. இதுதாங்க தேவையா? நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறதா? இல்லாமல் வாழ முடியாதா? பின்விளைவு என்ன ஆகும்? சொல்லுறாங்க. எங்க சொல்லிக் கொடுக்குறாங்க? சொல்லிக் கொடுக்க எல்லாம் வீரத்துக்கு சூரியன் ஏதாவது சொல்லல. வீரத்துக்கு சூரியன் முழுங்கிட்டு சுக்கர வராதுமா. என்ன பண்ணணும்? தயவு செய்து சொல்றேன். யாரும் வேண்டாம். நாங்க சொல்ல அனுபவத்தை சொல்றேன். நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லல, அனுபவத்தையும் நான் சொல்லுகிறேன். வேதாத்திரிகள் கற்றுக்கொண்ட கல்வியை கடைபிடிச்சு நல்லா இருக்கிறோம், அதனால சொல்றோம். நான் ஏதோ வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் இல்ல, ஒரு கல்லூரி பேராசிரியர் இல்ல, தத்துவ ஞானி இல்ல. நான் மகிழ்ச்சியுடைய கருணையினால கொடுத்த பயிற்சியால உடல் நல்லா இருக்குது, செஞ்சு மனது நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது. அதனால நம்ம தலைவர் வழியில கொஞ்சம் செயல்பட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். நான் சொன்னதும் சரி எடுத்துக்காங்க தயவு செய்து. என்ன மகிழ்ச்சி நான் சொல்ல எடுத்துக்காங்கிறாரு. இப்படி ஒரு மகன் நீங்க பார்க்க முடியுமா? தயவு செய்து சொல்றோம். இது மாதிரி ஒருத்தருக்கு பொருந்துறது, ஒருத்தருக்கு பொருந்தாது. இன்னைக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு. நிறைய பேர் துபாய்க்கு போயிட்டு எத்தோட வாட்ஸ்அப் போட்டிருந்தாலே ஒருத்தர் எங்களுடைய கொட்டையை காட்டில் விட்டாங்க, கொட்டை மேய்க்க சொன்னாங்க, ஒரு வேளை தான் சாப்பாடு, மறுபடியும் கூட்டிட்டு இன்னொருத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. 3 வருஷம் எக்ரிமெண்ட் போட்டிருக்கிற, இங்கதான் இருக்கணும், போனா போலீஸ் பிடிச்சிக்கும் அப்படின்னு போட்டு டிவியில் பாவமா இருக்குது. ஏதோ செல்போன் இருக்கிறாங்க போட்டு ஏதோ வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. இது இந்தியா அரசாங்கம் மீட்டர் எடுக்குது அவங்கள. இப்படிதான் பண்றாங்க. ஆசையை காட்டு. இந்த மீன் என்ன பண்ணணும்னா, இது ஒரே ஒரு செய்தி பாருங்க. இவரு ஆதிசங்கரர் மனிதனை பார்த்து அழுகுறாராம். மனிதனை பார்த்து அழுகுறாராம். இவ்வளவு அற்புதமான படிச்சு மனுவனை பார்த்து ஏன் அழுகணும்? ஐயோ, அந்த விட்டில் பூச்சி விளக்கு மட்டும் அடிமை, வெளிச்சத்துக்கு அடிமையாகி போய் விழுந்து சாவுது. ஒரு விளக்கு வச்சு பாரு, விட்டில் பூச்சி விழுந்து செத்து போகும். இந்த மீன் சுவைக்கு அடிமைப்பட்டு ஊண்டில மாட்டி சாவுது. சரியா? இந்த தேனி வாசனைக்கு அடிப்பட்டு எங்கெங்கயோ ஓடி போய் சேர்த்து வச்சு கடையில் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு தேன் எடுத்துக்கிறான். இந்த மான் பற ஒளியில சத்தம் காதை வரைச்சிக்கணும், வேடங்கிட்ட மாட்டிக்குது. இந்த மான் பரிசத்துக்கு அடையப்பட்டு குழியில போய் விழுந்துருது. ஒவ்வொரு புலங்கு அடியப்பட்ட இந்த ஜீவராசிகளே சாவுதே. ஐயோ, இந்த மனுஷன் 5க்கு அடிமையான நினைச்சே, 5க்கு அடிமையான நினைச்சே. நினைச்சு பாருங்க. ஒரு ஒளி ஓசை சுவை நாற்றம் என்ற 5 வகை விரிவான் கட்டை உலக வள்ளுவ எவ்வளவு பெரியானி. குரனும் தொட்டியான் ஓரைந்து காப்பான், வரவு வித்துல பதறு. 5 புலம் கூட ஆழத்தில் நீப்பீங்க. யார் ஆள போறீங்க? சுய கட்டுப்பாடு சுய உலகம், புலன் கட்டுப்பாடு இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? மகாத்மா சொல்றார், பிரம்மச்சர் என்பது புலன் கட்டுப்பாடோடு உள்ளதுதான். மருத்துவத்தில் அந்த ஒரு பூர்வத்தில் பூர்வலால் வரும் 5 புலன்களை ஆளும் கலை. இதை மகிழ்ச்சி கொடுக்கிற கலை சாதாரண 5 புலன் ஆளும் கலை. எப்படி இருக்கலாம்? நிமிர்ந்து நிற்கலாம். உடனும் தோட்டியான் ஓரைந்து காப்பான், வித்து ஊரு ஒளி ஓசை சுவை நாற்றம் 5 வகைகள் உலகம் கையில் இருக்கு. சும்மா இல்ல, புறப்பக்கம் போயிடக்கூடாது, புல மயக்கமா இருக்கக்கூடாது. புல மயக்கம், ஆசை வேற, மயக்கம் வேற, ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். தேவை வேற, ஆசை வேற. மகிழ்ச்சி அகத்தாய்க்கு அப்புறம் தெரியுது. அப்பா தேவை நிறைவேறணும் முயற்சி பண்ண, ஆசைப்பட நிறைவேறாது. நம்ம தேவைக்கும் ஆசைக்கு வித்தியாசம் தெரியாமலையே. சொல்லாலியா? கல்லும் மரமும் இதுக்கு விட கொடு, எல்லாத்துக்கும் விட கொடுத்தாரு. அப்பா இந்த கல்லு மரம் எல்லாம் மௌனிலிருந்து கடமைதாரா செயலாகுதுப்பா. கல்லும் மரமும் மௌனிலிருந்து கடமைதாரா செயலாகும் போது சொல்லும் கருத்து உடைய மனிதன் ஏனோ சுயம் கெட்டுங்கிறார். அவருக்கு தெரியலப்பா, ஏன் இப்படி ஆறான்னு தெரியுமா? கல்லும் மரமும் மௌனில் என்று கடமைதாரா செயலாகும் போது சொல்லும் கருத்து உடைய மனிதன் ஏனோ சுயம் கெட்டு சமூகத்தையும் மறக்கிறான். ஏன்? அல்லும் பகலும்
ஆசை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு தொல்லை விடும் அன்பர்களை சுருங்க சொல்வேன். தொல்லை விடும் அன்பர்களை சுருங்க சொல்வேன். ஏன்? ஆசைதனை பேராசை ஆக்கிக் கொண்டு தொல்லை விடும் அன்பர்களே வாப்பா சுருங்க சொல்றேன், கேளு. கேட்டது மாதிரி நட. சுயநிலை அறிய கருதவமே போதும். தவத்தை பண்ணுங்க. தவம் இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. ஏன் நடக்கலைன்னா தவம்பத்துல. ஏன் வாழ்க்கை உயிர் கிடைக்கல? தவம்பத்துல. ஏன் குடும்பத்துல அமைதி இல்லை? தவம்பத்துல. ஏன் உங்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்ள? தவம்பத்துல. இதுதான் வித்தியாசம் சொல்லி இறுதியாக ஒரு செய்தி. தவறு என்பது தவறி செய்வது. தவறு என்பது தவறி செய்வது. தப்பு என்பது தெரிந்தே செய்வது. தவறு செஞ்சவங்க திரும்பி ஆகணும். அதான் திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம் வரி வரும். தவறு செய்தவர்கள் திரும்பி ஆகணும். தப்பு பண்ண வருந்தியே அவன் வருத்தம் வருதுன்னா சொல்லுவாளையா, எமைதூற்றி பழிப்போர்க்கும் வாழ்த்து கூறி என் வினையை வெளிப்பட எப்ப முடியும்? சுயமா சிந்திச்சாதான் வரும். எல்லாம் சொல்லிட்டு போயிருவாங்க. என் வினையை வெளிப்படுவதை எண்ணி சுமை மனதில் கொள்ளாமல் சொற்சூழல் எப்ப முடியும்? செயலுக்கு வரணும். அந்த அனுபவம், அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். இந்த அமைதியிலையும் தவத்திலையும் உடற்பயிற்சியிலையும் அகத்தாய்விலையும் அடையிற ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். அப்புறம் தொடர்ந்து செய்வோம். ஆனா அவங்க உணர வைங்க, முதல்ல உணர வைங்க. எப்படி நீச்சல் கத்துக்கிட்டாதான் போகலாம், தண்ணிக்கிட்டு ஓட மாட்டோம், ஓடிடுவோம். இப்படி நீச்சலுக்குள்ள உள்ள போதுக்கணும். எல்லாரும் ரிப்போர்ட் நீச்சல் நீங்க போக மாட்டாங்க. ஐயோ செத்து போயிடும், மூழ்கிடுவோம்னு அப்படிதான் இருக்கும். ஆனா நீச்சல் கற்றுக்கொண்டு விட்டால் எவ்வளவு ஆனந்தம். நீந்தலா, அதுக்கு ஒரு கவி சொல்லியிருப்பார். சாந்தமான மனநிலையில் சரணமின்றி ஆய்ந்திட. சொல்ல நம்பாதேங்கிறது. சாந்தமான மனநிலையில் சரணமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சிக்கு ஒரு உண்மனம். ஆழமெடுத்துங்க. சாந்தமான மனநிலையில் சரணமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சிக்கு ஒரு உண்மனம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது என்று ஆசான் இருகரம் பற்றி அழைக்கிறார்கள். வாருங்கள், வேதாத்திரை கற்போம், வேதாத்திரியை கடைபிடிப்போம், வேத கற்பிப்போம். அவருடைய தலைவருடைய அன்பான வேண்டுகோளின்படி தலைவருடைய 80வது அந்த ஜெயந்தி விழா, பிறந்தநாள் விழா கோவையில் சிறப்பாக மகன் இருவரை ஏற்பாடு செய்திருந்தார்கள், பிரமாணம் பண்ணியிருந்தார்கள். ஆனால் எல்லாரையும் அவர்களுக்கு இடம்பத்தில் 10,000 பேருக்குள்ள 9,000 பேர் வந்தாங்க. அவள் தயவுசு வர முடியாதவங்கெல்லாம் தவற எடுத்துக்க வேண்டாம், எல்லாரும் யூடியூப்ல பார்க்க ஏற்பாடு பண்ணோம். ஒரு அமைதி அப்படி உள்ள நடந்த மாற எங்கேயும் இல்லைங்கிற அளவுக்கு 10,000 பேர் வந்து அவ்வளவு பேர் சாப்பிட்டு அவ்வளவு இருந்து. இதுதான் வேதாத்திரியம், இதுதான் மாடல். ஆனால் தலைவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை காலத்தை என்ன சொல்லலாம்? அவர் எதையும் எதிர்பார்க்கறதில்லை, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கடுமையான உழைப்பு. ஆசான் கொடுத்த உத்தரவை அப்படியே ஏற்று நினைச்சு, ஆசான் கொடுத்த அத்தனை உத்தரவையும் எடுத்து இன்னைக்கு ஒரு 29 ஆண்டுகளாக தலைமை பொறுப்பு ஏற்று, அதுக்கு முன்னாடி ஒரு 7 ஆண்டுகள் துணைத் தலைவர். எங்க நிறுத்திருக்காரு நினைச்சு பாருங்க. ஏன் நம்மளால செய்ய முடியாது? அவர் எல்லாம் நம்மளா அவர் செய்யலாம், கொஞ்சமா செய்ய, எல்லாம் செய்ய முடியாது என்பதற்காக எது செய்ய இருக்கக்கூடாது என்ற முயற்சியில் அந்த விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த மகன்கள் இருவருக்கும், மருமகளுக்கும், பேரப்பிள்ளைகளுக்கும், அதோட அவரை கட்டிய மனைவி தெய்வம் குட்டி லட்சுமி அம்மா அவர்களுக்கும், நம்முடைய தலைவர் அனுமதி கொடுத்த அவருக்கும், அந்த விழாவில் வந்து அத்தனை மண்டலங்களில் இருந்தும் அவ்வளவு பேர் வந்து கலந்து கொண்டு சிறப்பாக அவருடைய ஆசையும் அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று அவரை வாழ்த்திட்டு உலகம் பூரா வந்தாங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, எல்லா மாநிலங்களுக்கும் வந்திருந்தாங்க. இப்படிதான் தலைவருக்கு வேற எந்த விதத்தில் நன்றி சொல்ல வாய்ப்பே நமக்கு இல்லை. அவருடைய செய்த சேவைக்கு ஒரு நல்ல ஒரு மனதோடு அவருக்கு வாழ்த்திய அந்த சபை, அவர் வாழும் மனிதர் மட்டுமல்ல, வாழும் மகான். மனிதருக்குள் மனிதர் சொல்லியா, மகான் அல்ல, மகான் நல்ல ஆன்மா. மகான பயப்பட வேண்டாம், ஆண் மகா உயர்ந்தான், அவ்வளவுதான். நம்மளும் உயர்ந்தான் ஆக முடியும், சரிங்களா? அது வர வேண்டும் என்று நேரத்தில் அந்த விழாவில் கலந்து கொண்டவங்களுக்கு விரிவாக இயக்குநர் சார்பாகவும் உலக சேவா சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபை இதன் மூலமாக அடிக்கடி ஆலியாருக்கு பயிற்சிக்கு வாங்க. பேராசிரியர்கள்லாம் அந்த MRCP அவசியம் வருஷம் ஒரு நாள் கண்டிப்பாக கலந்துங்க.
மணல் நடக்கூடிய எம்ஆர்சி திருநோக்க பயிற்சியில ஆசிரியர் கலந்துக்குங்க. எங்கேயாவது ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்திலேயே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பயிற்சி கொடுங்க. காய்கறி விளக்கம் கொடுத்து உயருங்க, உடற்பயிற்சிக்கு விளக்கம் கொடுத்து உயருங்கள், தவம் விளக்கம் கொடுத்து உயருங்கள். கற்றுக் கொடுக்கும் போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது சொன்ன வரையான வார்த்தை, கற்றுக் கொடுக்கும் போதுதான் கற்றுக்கொள்ள முடியும் என்ற வார்த்தையை உங்கள் முன்னால் ஆசான் எடுத்ததே சொன்ன வார்த்தையை என் மூலமாக சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி காணிக்கைக்கு அனைவரும் தொண்டாற்றி வெற்றி காண்போம். தொண்டாற்றி வெற்றி காண்போம், அதான் முக்கியம். ஆகவே இந்த ஆடியார் திருமண்ணுக்கும் அங்களுடைய அறங்காவலர் மக்களுக்கும் இதை விட முக்கியமா இந்த அறங்காவலர்கள்லாம் சேர்ந்து தலைவர்களுடைய அந்த 80வது பிறந்த நாளுக்கு அவர் எதுவும் வாங்க மாட்டாருனால 9 கோடி ரூபாய் நினைச்சு பாருங்க. 9 கோடி ரூபாய் உலக சேவாசக வளர்ச்சிக்காக வாரி கொடுத்த நல்ல உள்ளங்கள், ரொம்ப நல்ல உள்ளங்கள். ஏன்னா பணம் இருந்த அருள்துறை வளரணும்னா பொருள்துறை வேணும், அருள்துறை வளரணும்னா பொருள்துறை வேணும். நீ கூட அங்க அறக்கட்டளைக்கு தவமீது என்ன முடியுமோ கொடுங்க. எஸ்எஸ் பண்ணு ஆன்மீக சேவை நிதி கொடுங்க தயவு செய்து. அது பிள்ளைகளுக்கு கல்லூரி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்காங்களா, சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க. அதான் பயிற்சி ஒரு 2 பேருக்கு கொண்டு ஒரு மாசமா அடிப்படையில் சேர்த்து விடுங்க. ஏதாவது வகையில இந்த புண்ணிய கொள்முதலை பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு புண்ணிய கொள்முதல். அது மட்டும் இல்ல, நீங்க பணம் என்று பணம் 80,000 பணம் விதைகளை விதைத்து பணம் கன்று, அதுக்கு பேர் கண்ணு, அது மட்டும் தொடர்ந்து வளர்க்குறாங்க. அது தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த நல்ல உள்ளங்கள் வளம் திருப்பூருடைய வளம் நிறுவனத்தினுடைய அத்தனை குறிப்பாக நம்முடைய துணைத் தலைவர் சுந்தரராஜன் ஐயா, நாகராஜன் அவர்கள், ஆரம்பம் போன்ற போத்தீஸ் மற்றும் செல்வராஜனம் போன்ற நல்ல உள்ளங்களுக்கு, அதோட முக்கியமா அண்ணனுடைய இருக்கக்கூடிய சின்னசாமி அண்ணன், பச்சி பண்ணேன் எல்லாம் நினைச்சு பார்த்தா அவங்களுக்குலாம் என்ன சொல்ல முடியும், வாழ்த்து தான் சொல்ல முடியும். கண்டிப்பா வாழ்த்தி வாழ்வோம், பிற வாழ்த்து வாழ்வோம், வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.